இல்லை, இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரச்சனைக்கு உரிய ஸ்பார்ஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், இதில் ஒரு சில விஷயங்கள் மேக்சிமம் வந்துட்டு எல்லாமே விளக்கமாக கொடுத்துருவாப்புல. ஆனாலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் பேசி முடித்த பிறகு ஃபீட்பேக் செஷன் ஒன்று இருக்குது, அந்த இதில் நம்ம கேட்டுப்போம். தயவுசெய்து பேசும்போது இடையூறு கொடுக்காம நீங்கள் இருங்க. ஹானரரி கேப்டன் சுப்பிரமணி, நம்முடைய ஜோவா உறுப்பினர், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் இராணுவத்தினுடைய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஹானரரி கேப்டன் சுப்பிரமணியன் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கடந்த வருடம் ஜோவா தன்னுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 2 நாள் ஸ்பெஷல் செஷன் போட்டிருந்தோம். அதில் ஜோவாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தவர் ஹானரரி கேப்டன் சுப்பிரமணி. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு வைப்பார். தயவுசெய்து சார். இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அத்துணை மூத்த உறுப்பினர்களே, எதிரில் அமைந்திருக்கும் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னாள் முப்படை வீரர் நலச்சங்கம் சார்பாக நான் மூத்த ஆலோசகர் ஆனரரி கேப்டன் ஏ. சுப்பிரமணி எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு எக்ஸர்வீஸ்மென் எல்லாருமே ஒரு பெரிய போராட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்பர்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம், அதாவது பென்ஷன் சிஸ்டம் பழைய சிஸ்டத்துல இருந்து இப்போ புதிய சிஸ்டமா மாத்திட்டாங்க. அந்த புதிய சிஸ்டமா மாத்தினதுக்கு பேரு ஸ்பார்ஸ், SPARSH, ஸ்பார்ஸ். அப்படின்னா சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா மந்திராலயோட ஒரு சிஸ்டம், பென்ஷனருக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் ஸ்பார்ஸ் அப்படிங்கிறது. இது எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய சிஸ்டமா இல்ல நன்மை இல்லாத சிஸ்டமா அப்படின்னு சொல்ல போனா, எவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்றோமோ அதை விட அதிகமா இதுல குளறுபடிகள், நன்மை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப வர ஜெனரேஷன், இப்ப யாரெல்லாம் பென்ஷனர் வராங்களோ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க, இந்த ஸ்மார்ட் போனை கூட வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க. ஆனால் நம்மை போன்ற, உங்களை போன்ற பழைய ஆளுகளுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஹேண்டலிங் தெரியாது, ஸ்மார்ட் போன் ஹேண்டலிங் தெரியாது. இப்ப இங்க உட்காந்துருவங்க எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கு. என்ன பண்றீங்க? கால் வந்தா எடுத்து பேசுறீங்க, வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்தா எடுத்து பேசுறீங்க. ஆனால் உங்களுடைய இந்த மாசத்தோட பென்ஷன் ஸ்லிப்பை உங்களால எடுக்க முடியுமா? முடியாது. உங்களுடைய பிபிஓவை நீங்க பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நமக்கு அந்த அளவுக்கு போதிய நாலேஜ் கிடையாது. இப்ப நாலேஜ் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எடுத்து ஒரு சிஸ்டத்தை நுழைச்சிட்டு நீங்க இதுல வேலை செய்யுங்க, இதுல பாத்துக்குங்க அப்படின்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு பென்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல பேங்க்குக்கு போவீங்க. பேங்க் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு சிபிபிசிக்கு போவீங்க. சிபிபிசி உங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கும். இப்ப என்ன பண்ணாங்க? சிபிபிசி பிசிடிஏ கிட்ட உங்க குறையை எடுத்து கொடுத்து பிசிடிஏ மூலமா தீர்த்து வைப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பிசிடிஏ டு இண்டிவிஜுவல் டைரக்ட், பிசிடிஏ டு இண்டிவிஜுவல் டைரக்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சிஸ்டத்தை ஜெனரேட் பண்ணாங்க. எல்லாருடைய போன்லயும் எல்லாருடைய கம்ப்யூட்டர்லயும் இதை அவங்களே பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க எங்க கிட்ட டைரக்டா கேட்டுக்குங்க. இப்ப என்ன ப்ராப்ளம் வருது? ஒண்ணுமே தெரியல. இது எப்படி ஓபன் பண்றதுன்னே தெரியல. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பேர்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஸ்பார்ஸ் அப்படின்றத பிளே ஸ்டோர்ல போயிட்டு தான் நீங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல பாக்குறீங்க. அது ப்ரொசீஜரே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய மாசத்தோட பே ஸ்லிப் மட்டும் பார்க்க முடியும், பிபிஓவை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது?
அந்த பிளே ஸ்டோர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் வெறும் பே ஸ்லிப்புக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர மற்ற எந்த ஒரு பேக்கேஜுக்கும் அது சப்போர்ட் பண்ணாது, எந்த ஒரு சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலேயே நல்ல சிஸ்டமா அப்படின்றத விட நன்மை அளிக்காத சிஸ்டம்னே சொல்லலாம். இருந்தாலும் நன்மை அளிக்கக்கூடிய சிஸ்டமாக இதை எது வரைக்கும் செயல்படுத்தலையோ அது வரைக்கும் கவர்மெண்ட் விடாது, நம்மளை அந்த பழக்கத்துக்கு கொண்டும் வந்துருவாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இப்ப என் பேர் சுப்பிரமணி அப்படின்றது இங்க உட்காந்துறவங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்னுடைய முகத்தை பார்த்து பேசுறது என்கிட்ட நிறைய பேர் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 கேஸ் வரும். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து இந்த கேஸ் எல்லாம் யார் பிடிச்சி கொடுக்குறது, நம்ம மோகன் சார் தான் பிடிச்சி கொடுத்தாரு. சார் இந்த ஊர்ல பலான சிஸ்டமா கொஞ்சம் பாருங்க, இவங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஸ்டத்தை வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2021 ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல, ஜூலை லாஸ்ட்லயும் ஆகஸ்ட்லாம் கொண்டு வந்தாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு பயன் இருக்கு. இருந்தாலும் மூத்த குடிமக்களுக்கு இதனால் எந்த பயனும் கிடையாது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ஸ்பர்ஷ் சர்வீஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சென்டருங்களை ஓபன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா 4731 சர்வீஸ் சென்டர் இருக்கு ஆல் ஓவர்